நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏவிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் தீர்வுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரையு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெரிகோஸ் வெயின்ஸ் தொடர்பான செய்திகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக மினிமல் இன்வேசிவ் சர்ஜன் டாக்டர் விஜயகுமார் மற்றும் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் கண்ணன் 2 பேரும் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர் கண்ணன், புதுசாக பார்க்குற ஆடியன்ஸ்க்காக வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்ன? வெரிகோஸ் வெயின்ஸ்னா என்னென்னா, ஹார்ட்லேருந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பிளட் சப்ளை ஆகும் ஆர்ட்ரிஸ் மூலம். அது போய் எல்லா இடத்துலையும் அதனோட ஃபங்க்ஷன் செய்யும். அதுக்கப்புறம் அந்த டீஆக்சினேட்டட் பிளட்டு திரும்பி வெயின்ஸ் மூலம் லங்ஸ்க்கு வந்து ஹார்ட்டுக்கு வரும். இதுதான் நார்மல் பிளட் சர்க்குலேஷன். ஸோ வெயின்ஸ் மூலம் போகும்போது உங்களுக்கு காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே இருந்து மேலே தான் போகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெயின்ஸில் வால்வ்ஸ் இருக்கும். ஸோ அது எப்பவுமே ஒரே டைரெக்ஷனில் கீழே இருந்து மேலே மட்டும்தான் ரத்தத்தை கொண்டு போகும். சம்டைம்ஸ் இந்த வால்வ்ஸ் நல்லா க்ளோஸ் ஆகாத போது காலில் பிளட்டு தேங்க ஆரம்பிக்கும். காலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் வெயின்ஸ் இருக்கும். ஒன்று சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்மோ, அதாவது அது தோலை ஒட்டியே இருக்கும். இன்னொன்று டீப் வெயின்ஸ், அது வந்து மசில்குள்ளே இருக்கும். ஸோ இந்த பிளட்டு நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா தேங்குறது, அது தேங்குறதுனால பார்த்தீங்கன்னா இந்த தோலை ஒட்டி இருக்கிற வெயின் வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து முடிச்சா தெரியும். அதுதான் பேசிக் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ். ஓகே, இந்த வெரிகோஸ் வெயின்ஸோட சிம்டம்ஸ் அப்படின்னா ஏர்லியர் சிம்டம்ஸ்லாம் என்ன இருக்கும் டாக்டர்? வெரிகோஸ் வெயின்ஸ் நேரடியில் பார்த்தாலே கண்ணில் தெரியும். காலில் நரம்பு சுற்றி முடிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்களே, அதுதான் வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றது. இவங்களுக்கு வந்து பெயின் இருக்கலாம். இட் வில் பி மார்னிங் கம்மியாக இருக்கும், ஈவினிங் போக போக ஜாஸ்தியாகிடும், கிராம்ஸ் மாற வரலாம். அதே மாதிரி கலர் சேஞ்ச், நிறமாற்றம், கால் வீக்கம், இதெல்லாம் பேசிக் சிம்டம்ஸ். இதோட காம்ப்ளிகேட்டட் சிம்டம்ஸ்னால் அல்சர், ப்ளீடிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, வெரிகோஸ் வெயின்ஸ் ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமா இல்லை யாருக்கெல்லாம் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ் மோஸ்ட்லி ஜெனட்டிக் ரீசன் தான் இருக்கும். ஸோ ஜெனட்டிக் ரீசனால் அந்த வால்ஸ் சார் சொன்ன மாதிரி வால்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். வால்ஸ் டேமேஜ் ஆனதால தான் இது வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். இந்த வெரிகோஸ் வெயின்ஸில் வால்ஸ் டேமேஜ் ஆனாலும் கூட உடனே வெரிகோஸ் வெயின்ஸ் வராது. டிபெண்ட்ஸ் ஆன் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அவங்கள எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்த்தீங்களா, ஏஜ் பார்த்தீங்களா ஒரு அரௌண்ட் 50 years. ஸோ இவ்வளோ டைம் எடுப்போம் வெரிகோஸ் வெயின்ஸ் வரும். இஃப் தே ஹாவ் ஆடட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை பார்ப்பாங்க, போலீஸு, நர்சஸ்ஸு, கண்டக்டர்ஸ், கடையில் இருக்கவங்கள, ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை பண்ண ஜாப்ஸு, ரொம்ப நேரமாக உட்காந்து இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், செடென்டரி லைஃப் ஸ்டைல், ப்ரெக்னென்சி ஒரு ரீசன், ஸ்மோக்கிங் ஒரு ரீசன், வெயிட் லிஃப்டிங், ஹெவி வெயிட் லிஃப்டிங், கான்ஸ்டிபேஷன், இதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இது எல்லாருக்கும் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குமோ அவங்களுக்கு சீக்கிரமாக வரும் வெரிகோஸ் வெயின்ஸ். ஓகே, இப்போ யூஸ்வலாகவே வந்து டயபெட்டிக்ஸ்க்கு வந்து காலில் ஒரு அடிபட்டது அப்படின்னா அது சரியாகிறதுக்கான நாட்கள் வந்து அதிகமாகும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு. அப்போது ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரும்போது நீங்கள் என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறீங்க? டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தனியாக செப்பரேட்டாக தேவையில்லை. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒன்ஸ் வி கண்ட்ரோல் தேர் சுகர்ஸ், பிளட் சுகர்ஸ், நார்மலாகவே ப்ரொசீட் பண்ணலாம். இதே கிடையாது, எந்த சர்ஜரி இருந்தாலும் சுகர்ஸ் நார்மலாக கண்ட்ரோல் கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணுறோம், ஹீலிங்கும் நல்லாயிருக்கும். அது ஸ்பெஷல் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு எதுவும் ஸ்பெஷல் கிடையாது. அதே அல்சர் இருந்தால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வந்து அந்த அல்சர் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ண வேண்டியது வரும். கல்ச்சர் கணப்பணும், அந்த அல்சர் ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பண்ணணும். அதே அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தால் வெரிகோஸ் வெயின்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த அல்சர் ஹீல் ஆகும். ஓகே டாக்டர் கண்ணன், இப்போது இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கலரேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ பட் சாதாரணமாக காலில் அடிபட்டாலுமே கலர் மாறுறதோ இல்லை கீழே விழுந்தால் அந்த கண்ணி போகிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ்வலாக நடக்குது. ஸோ அந்த டிஸ்கலரேஷனுக்கும் இல்லை இது வெரிகோஸ் வெயின்ஸ் தான் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெரிகோஸ் வெயினால் வர டிஸ்கலரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெயின்ஸ் பிளட்டு தேங்கறனால அதிலிருந்து மைனூட்டாக லீக் ஆகிறனால வர்றதுங்க. ஸோ இனிஷியலாக அது வந்து சின்ன சின்ன டாட் அது மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அது ஒரு டிஃப்யூஸாக ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் நீங்கள் சொல்கிற அடிப்பட்டது இந்த இதெல்லாம் ஒரு ஃபோக்கலாக ஒரு சின்ன இடத்துல மட்டும் இருக்கும். அது அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இது நாளாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கு அந்த நரம்பு முடிச்சு உங்களுக்கு தெரியலாம். இல்லைன்னா நம்ம டாப்லர் ஸ்கேன் பார்த்து அதில் வெரிகோஸ் வெயின் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த கலர் டிஸ்கலரேஷன் இந்த வெரிகோஸ் வெயினால் தான் வந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே டாக்டர் விஜயகுமார், இப்போது ஏவிஸில் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு என்ன விதமான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க?
ஏவிஸில் வந்து வி ஆர் டூயிங் ஃபார் வேர்கோஸ் வெயின்ஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் இல்லைனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன். இந்த ரெண்டுமே எண்டோவாஸ்குலர். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரிஸ்னால் கட் பண்ணி வெயின் எல்லாம் வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணி ஸோ தே ஹாவ் டு பி இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் 3 நாள் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் ரெஸ்ட் தேவைப்படும். இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டட் ட்ரீட்மெண்ட். லேசர்ன்றது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன்ன்றது இது என்ன ஒரு வெயின்குள்ளே ஒரு சின்ன கெத்தட்டர் சின்ன ஊசி போட்டு நம்ம செலைன் கொடுத்துருக்கு வென்ஃப்ளான் கேனில் கொடுத்துரும் அதே மாதிரி காலில் போட்டு அது வயல லேசர் கெத்தட்டர் இல்லைன்னா ஆர்எஃப்ஏ கெத்தட்டர் உள்ள அமைச்சு அப்லேஷன் பண்ணுறோம். சிம்பிள் ட்ரீட்மெண்ட். இது வந்து 20 to 30 மினிட்ஸ் ஒரு காலுக்கு 4 to 6 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன். அன்றைக்கி ஈவினிங்கே போயிடலாம். அடுத்த நாள்லேருந்து ரெகுலர்லி தே கேன் கோ ஃபார் ஒர்க். ஓகே, ஒரு காலர் இருக்காங்க மதுரையிலேருந்து. பாண்டி கூப்பிட்ருக்கீங்க. பாண்டி, உங்களுடைய கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார், மதுரை பக்கத்தில் டீ கல்லுப்பட்டியில் நான் பாண்டி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். இந்த வலது காலில் 4 பெருவரலில் ஷூ எடுத்துட்டு மந்தமாக இருக்குது. நடந்தால் ஒரு 50 மீட்டர் தான் நடக்க முடியுது. அதுக்கு மேலே நடக்க முடியல. நடக்கும் காலில் நரம்புல சுருண்டல்ல இல்லை. ஆனால் ஒரு 50 மீட்டர் தான் நடக்க முடியுது. இல்லை நடக்க முடியலன்றீங்களா? ஆமாம் சார், ஒரு 50 மீட்டர் நடக்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு வலிக்க ஆரம்பிச்சு. நான் ஸ்கேல் எடுத்து பார்த்தேன். ஸ்கேலில் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறீங்களா? ஸ்மோக்கிங் உண்டா? இல்லை சார், ஸ்மோக்கிங் இல்லை. சரி, ஒரு தடவை நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவர் பார்த்துட்டு ஒரு டாப்லர் ஸ்கேன் எடுக்கணும். ஆர்டீரியல் டாப்லர்னு சொல்லுவான். ஸோ முதல்ல வந்து அந்த பிளட் சப்ளை ஹார்ட்லேருந்து கரெக்டாக இருக்கா இல்லையானது பார்க்கணும். அதே டைம் சார் பிளட் சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 ஸ்கேனில் அந்த ஸ்கேனில். சரி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை நம்ம ஏவிஸ் மருத்துவமனைக்கு வாங்க. நம்ம பார்த்துட்டு முடிவு பண்ணிடலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடலாம். சரி, அதான் சார் 4 பேரில் அவன் ஷூவை எடுத்துது சார். ஷூவை எடுத்துட்டு மந்தமாக இருக்குது, நடந்தால் வலிக்குது. அதுங்க அதனால ஏவிஸ்க்கு வாங்க, நம்ம பார்த்துட்டு சொல்லிடலாம் என்ன ப்ராப்ளம்ன்றது. ஓகே டாக்டர், அதே மாதிரி ஸ்டாக்கின்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் வலி இருந்தால் அந்த ஸ்டாக்கின்ஸ் போட்டு என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், நான் எதுக்கு ஒரு ப்ரொசீஜர் போகணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியும் மக்கள் மனசில் இருக்குது. இப்போ ஸ்டாக்கின்ஸுங்கிறது இந்த வியாதியை கட்டுப்படுத்துமா இல்லை அது ஒரு தற்காலிகமான வலி நிவாரணி மாதிரி எடுத்துக்கலாமா? ஸ்டாக்கிங்ஸ்ன்றது பிகினிங் ஸ்டேஜில் வி அட்வைஸ் ஸ்டாக்கிங்ஸ்ன்றது வந்து பேஷண்ட் ஹேஸ் டு டிசைட் எனக்கு ஸ்டாக்கிங்ஸ் வேணுமா, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா. ஏன்னா உங்களோட பெயின் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸ்டாக்கிங்ஸ் பண்ணுறது காற்றுல பெட் டு பெட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஏந்திச்ச உடனே ஸ்டாக்கிங்ஸ் போட்டு நைட்டு தூங்குறது வரைக்கும் ஸ்டாக்கிங்ஸ் அபோவ் தை வரைக்கும் போடணும். இது சப்போஸ் என்ன கேட்டிங்களா என்னால் பண்ண முடியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி பீப்புள் கேன் டூ தட். ஓகே, அதே மாதிரி அந்த ஹோல் டே தே ஹாவ் டு வேர் ஸ்டாக்கிங்ஸு. இந்த ஸ்டாக்கிங்ஸ் போடுற டைமில் வந்து அந்த வெயின்ஸ் கரெக்டாக வேலை செய்யும். பட் ஆனால் டிசீஸ் ப்ரோக்ரெஷன் இன்னாது. இட்ஸ் நாட் அ க்யூர். ஸோ டிசீஸ் ப்ரோக்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். டிசீஸ் ப்ரோக்ரெஷன் ஆஃப் த ஸ்பீடு மட்டும் குறையும் ஸ்டாக்கிங்ஸ் போட்டால். பட் இது க்யூர் கிடையாது. ஸோ அதனால் பேஷண்ட் இஃப் எனிபடி வாண்ட் டு கோ ஃபார் ப்ரொசீஜர் டெஃபினெட்லி வி அட்வைஸ் ப்ரொசீஜர். ஓகே, அடுத்ததாக ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. பிரபு, திருவள்ளூர்லேருந்து கூப்பிட்டுருக்கீங்க. உங்கள் கேள்வி நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். இப்போ இந்த நோய் வந்து விமனுக்கு மட்டும் வருமா, மென்னுக்கும் வருமா? ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பண்ணால் சரி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. உமன் ஒரு ரிஸ்க் ஃபேக்டருங்க. ஏன்னா அவங்க வந்து மென்சஸ் ஆரம்பிச்சிலேருந்து தே எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ். அதனால தான் வெயின்ஸில் வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ உமனுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வரும். இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்க? இது 100% க்யூர் பண்ண முடியுமா, இல்லை இது அப்படியே லைஃப் லாங் இதுலேயே தான் இருக்கணுமா டாக்டர்? இல்லைங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்டம்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அது நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி க்யூர் கண்டிப்பாக பர்மனெண்ட் க்யூர் கொடுக்க முடியும். அது வந்து ப்ரொசீஜர்ஸ் தான். உங்களுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் க்யூர் கிடையாது. பெருசாக பாடி அஃபெக்ட் ஆகாதுல்ல? சாரி, இதனால இந்த மாதிரி நரம்பு சுத்துறதுனால உடம்புல ரத்த ஓட்டம் குறையிறதோ இல்லை அதிகமாகிறதோ வேற ஏதாவது ஹார்ட் சம்பந்தமான டிசீஸ் வர்றதுக்கோ ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா நரம்புன்றதுனால இது இதயத்து வரைக்கும் போகும் கண்டிப்பா. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இன் ஃபியூச்சர்ல? இந்த வேரிகோஸ் வெயின்ஸில் பிளட் நின்றுடுறதுனால தேங்கிறதுனால கிளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கிளாட் ஆகி அது டிஸ்லார்ஜ் ஆகி டீப் வெயினஸ் த்ராம்போசிஸ் மாதிரி வரலாம். அதே ஹார்ட்டுக்கு அதே லங்ஸுக்கு போயிட்டு பல்மனரி எம்பாலிசமாக ஆகலாம். இது வந்து லைஃப் த்ரெட்டனிங். பட் ஆனால் இது வந்து ரேர். அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க.
டாக்டர் கண்ணன், இப்போ இந்த காலர் சொன்ன மாதிரி இல்லை சார் சொன்ன மாதிரி விமனுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படிங்கும்போது ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கு இதை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது குவைட் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் விமனுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? ப்ரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா ஒன்று சார் சொன்ன மாதிரி ஹார்மோனல் சேஞ்ச் அண்ட் அந்த கிராவிட் யூட்ரஸ் குழந்தை இருக்கிறனால வீனஸ் ரிட்டன் ஹார்ட்டுக்கு போகிறது கம்மியாகிறனால அவங்க அந்த டைமில் மோர் ப்ரோனாக இருப்பாங்க. பட் அந்த டைம் வந்து நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் இது பண்ண மாட்டோம். ஸோ ஸ்டாக்கின்ஸ் மீதே போதும் கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு 6 months ஃபாலோஅப்க்கு அப்புறம் அவங்களுக்கு அது இன்னும் ப்ராக்ரஸ் ஆகுது, அவங்களுக்கு ஏதாவது அதனால ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நம்ம வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் அட்வைஸ் பண்ணது இல்லை, ஸ்டாக்கிங்ஸ் மட்டும் வேணும். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கிங்ஸ் வந்து அந்த ப்ரெக்னன்சி ஏன்னா இது லைஃப் த்ரெட்டனிங் கிடையாது. ஸோ வி ஆஸ்க் தெம் டு கண்டினியூ வேர் ஸ்டாக்கிங்ஸ் அன்டில் தே டெலிவரி ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருந்தால் தென் வில் அட்வைஸ். அதே மாதிரி டாக்டர் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த செகண்ட் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் இப்போ ஒரு 30 இல்லை 35+ மேலே அது ஒரு செகண்ட் ப்ரெக்னன்சி போகுதுன்னா அப்போ அவங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? செகண்ட் ப்ரெக்னன்சி வந்ததுக்கப்புறம் வேரிகோஸ் வெயின்ஸ் வந்ததுக்கப்புறம் ஜென்ரலி இட் ஒன்ட் செட்டில். ஏன்னா ஃபஸ்ட் ப்ரெக்னன்சி டெலிவரி ஆனதுக்கப்புறம் இட் மே செட்டில் அண்ட் கேன் பிகம் நார்மல். ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்து இது அப்படியே நின்றுடும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அது ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எதர் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் directly go for laser or RFA treatment. That will give very good results. டாக்டர் கண்ணன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டா அந்த ஒரு 4-5 ஹவர்ஸில் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை நெக்ஸ்ட் டேலேருந்து ரொட்டீன் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது திரும்பவும் அவங்க செஞ்ச வேலையை தான் திரும்ப போய் செய்கிறாங்க, திரும்பவும் அந்த நின்றுட்டே செய்கிற வேலையை தான் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம்க்கான ரீஅக்கரன்ஸும் ஜாஸ்தியாக தானே இருக்கும்? ரீஅக்கரன்ஸ் வெரிகோஸ் வெயினில் உண்டுங்க. எஸ்பெஷலி அவங்க அதே லாங் ஸ்டாண்டிங் நிற்கிற ஜாப்பே அவங்க போகிறாங்க, இல்லை அவங்களோட வெயிட் அதிகமாக இருக்குது, அந்த வெயிட் அவங்க கம்மி பண்ணல அப்படிங்கும்போது அவங்களோட ரெக்கரன்ஸ் ரேட் கண்டிப்பாக உண்டு. பட் லேசர் அதை நீங்கள் கம்பேரிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 to 5% ரெக்கரன்ஸ் சான்சஸ் உண்டு. பட் வி வில் அட்ரஸ் இட். ஸோ ரெக்கரன்ஸ் உண்டு, அவங்க அதே வேலைக்கு திரும்ப அதே லாங் ஸ்டாண்டிங் இது ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா சான்சஸ் உண்டு. பட் வி கேன் மாடிஃபை இட். தற்போது ஒரு காலர் நினைச்சிருக்காங்க சென்னையிலேருந்து முருகன். உங்கள் கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். அது நான் டிரைவர் ஆக்சுவலாக வண்டி ஓட்டினா கால் வீங்குது, கீழே இருக்கிற கால் ரெட்டில் இருந்தால் வீக்கம் குறையுது, கால் வீங்குது. டிபிக்கல் வேரிகோஸ் வெயின் சிம்டம்ஸ் சார். அந்த இடத்துல ரத்தம் கட்டின மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கு. டிபிக்கல் வேரிகோஸ் வெயின் சிம்டம்ஸ் தாங்க அது. ஸோ நீங்கள் ஒரு தடவை மருத்துவமனைக்கு வந்தால் இந்த மாதிரி டாப்லர் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் டிசைட் பண்ணுறோம். அப்படிங்களா சார்? ஏன்னா வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் வீக்கம் இல்லை, டியூட்டி செஞ்சால் மட்டும் வீங்குது, அந்த இடம் மட்டும் முட்டியில் மட்டும் வீங்குது. சரிங்க, ஒரு தடவை மருத்துவமனைக்கு போங்க. சரிங்க சார், தேங்க்ஸ். டாக்டர் கண்ணன், அதே மாதிரி இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் பற்றி பேசும்போது ஒரு டேர்ம் அடிக்கடி வந்து வருது, அல்சர். காலில் வந்து அல்சர் வந்துடும். அல்சர்னா புண்ணு இல்லையா? ஸோ அது வந்து எந்த ஸ்டேஜை கவனிக்காமல் விட்டால் அது வந்து அந்த அல்சர் அளவுக்கு போகுது, அதுக்கு என்ன மாதிரியான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? அல்சர்னு நீங்கள் வந்துச்சுனாவே அது வந்து காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் ஆஃப் வேரிகோஸ் வெயினாக ரீச் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க, அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி வீக்கம் வலி வர்றது, அதுக்கப்புறம் தான் உங்களோட கலர் மாறுறது, அதுக்கப்புறம் தான் புண்ணு அல்சர். இது புண்ணு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அல்சர் வருது, வெவ்வேறு இடத்துல வருது. ஸோ அல்சர் வந்துடுச்சு அப்படின்னாவே இட்ஸ் ஆக்சுவலி காம்ப்ளிகேட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் வேரிகோஸ் வெயின் தான். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த அல்சர் வந்து வேரிகோஸ் வெயினால் தான் வந்திருக்காங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு வேரிகோஸ் வெயினுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் அந்த அல்சருக்கான ட்ரீட்மெண்ட் ரெண்டுமே நம்ம சேர்ந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இது பண்ணலாங்க. ஓகே டாக்டர் விஜயகுமார், இப்போ இன்னுமே வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன விதமான ஒரு அலட்சிய பாவம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அது வேரிகோஸ் வெயின்ஸ்ன்றது தெரியாது. தெரிஞ்சால் கூட இது ஒன்றும் பண்ணல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, மேக்ஸிமம்னா ஒரு கொஞ்சம் வலிக்குது, ஒரு மாத்திரை சாப்பிட்டா வலி மாத்திரை சாப்பிட்டா செட்டில் ஆகிடுது. பட் ஆனால் அந்த வலி மாத்திரை என்ன பண்ணுறது உடம்புக்குள்ளான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கிட்னி கெட்ட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, லிவர் கெட்ட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதனால்
அவங்க என்ன பண்ணணும்னா வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கா தெரிஞ்ச உடனே மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவரை பார்த்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த மாதிரி தீர்வு பண்ணலாம், எது பண்ணுறது. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சப்போஸ் இஃப் யூ கான்ட் அஃபோர்ட் யூ கோ டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் இட் டன். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ, பட் கெட் ட்ரீட்டட். ஓகே. ஸோ அடுத்து ஒரு கால் நினைச்சிருக்காங்க சேலம்லேருந்து சிவலிங்கம். சிவலிங்கம், உங்கள் கேள்விகளை நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம். 2 கேள்விங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கய்யா. சார் இப்போ இந்த பீட்டாங்காலுக்கு ரத்த ஓட்டம் லாக் ஆகி போயிடுச்சுன்னு கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணாங்க, நரம்பு முறுகிச்சுன்னு சொல்லிட்டுங்க. சரி. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 1.5 வருஷம் ஆச்சு, மெதுவாக தாங்க நடக்கிறேன், ஸ்பீடு நடன்னு வரலைங்க. அப்புறம் இப்போ இந்த சோத்தாங்கால் வந்து அப்படியே கொஞ்சம் மறுத்து போன மாதிரி இருக்குங்க. எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க? கேள்வி எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க? இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க? இந்த பீட்டாங்காலுக்கு வர ரத்த ஓட்டம் லாக் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கழுத்துல 2 நரம்பு போய் முறுக்கிட்டீங்க. முறுக்கின உடனே அந்த நரம்பு எடுத்து விட்டாதான் ரத்த ஓட்டம் ஓடுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஐயா, உங்கள் ப்ராப்ளம் புரிஞ்ச மாட்டேது. நீங்கள் ஒரு தடவை ஏவிஸ் மருத்துவமனைக்கு வாங்க, டைரெக்டாக பாருங்கள், நேரடியில் பாருங்கள், நான் சொல்லிடுறேன் என்ன தீர்வுன்றது. டாக்டர் கண்ணன், அதே மாதிரி இப்போ ஒரு காலில் வெரிகோஸ் வெயின்ஸ் வருது அப்படின்னா அது இன்னொரு காலுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்தாலே 2 காலையும் தான் வருமா? வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகங்க. ஸோ நம்ம எப்பவுமே ஸ்கேன் பண்ணும்போது அடுத்த காலையும் நாங்கள் யூஸ்வலாக பார்ப்போம். பட் அவங்களுக்கு எந்த காலில் பிரச்சனைங்கிறத வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். பட் அடுத்த கால் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே. டாக்டர் விஜயகுமார், இப்போ வந்து இந்த மாதிரியான ஹெல்த் ஹிஸ்ட்ரி ஆல்ரெடி இவங்க இதுக்கான மெடிகேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி சர்ஜரிலாம் இவங்களுக்கு நடந்திருக்கு, அப்போ இவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்குதா? எதை பற்றி கேட்குறீங்க? இல்லை, இப்போ வெரிகோஸ் வெயின் இப்போ நம்ம யூஸ்வலாக எடுக்கிற மெடிகேஷன்ஸோ இல்லை யூஸ்வலாக எடுக்கிற ஸ்டெராய்ட்ஸோ என்ன விதமான சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா? ஸோ இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா இவருக்கு காலில் ஏதோ ஒரு ஆப்ரேஷனோ இல்லை வேற ஏதோ ஒரு நரம்பு பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? மெடிசின்ஸ்னால ஸ்டேசிஸ்னால வருது ரேர் தான். பட் ஆனால் ஆப்ரேஷன்ஸ் நடந்து பெட் ரிடன் பேஷண்ட்ஸு ஒரு 3 மாதம் 4 மாதம் பெட்டில் படுத்துன்னு ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் சர்ஜரிஸ் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிவிடி மாற வரலாம். டிவிடி அது செகண்டரி வேரிகோஸ் வெயின்ஸ் வரும். ஸோ அது அந்த மாதிரி உண்டு. ஓகே. ஸோ இன்னுமே மக்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் தொடர்பாக என்ன விதமான பயங்கள் இருக்குது, இதுக்கெல்லாம் அவசியமாக பயப்பட தேவையில்லை அப்படின்னா என்ன சொல்வீங்க? வேரிகோஸ் வெயின்ஸ் நல்லா பயப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைன்னா உங்கள் வேலை போயிடும். நீங்கள் டெய்லி இது பற்றி தான் யோசிக்க வேண்டியது வரும், இது பற்றி தான் வழி பார்க்கணும், வேலை பண்ண முடியாது. யூ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் எனி அதர் திங்ஸ் இந்த சிம்டமேட்டிக் ஸ்டேஜில். அது காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு சரியாயிடும். சிம்பிள் ப்ரொசீஜர், சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது எதுக்கு அலட்சி பண்ணணும், எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஓகே. இன்னொரு குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு புண்ணு வருது, அவங்க ஆயின்மெண்ட் போடுறாங்க, சரியாயிருது. மறுபடியும் இன்னொரு பக்கம் புண்ணு வருது, ஆயின்மெண்ட் போடுறாங்க, சரியா. எனக்கு மேலாப்பு புண்ணு மட்டும் தானே வருது, ஆயின்மெண்ட் போட்டால் சரியாயிருதே அப்படிங்க. பட் ஆனால் அந்த புண்ணு வந்ததுக்கான காரணம் வேரிகோஸ் வெயின். அதை அவங்க ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க ஆயின்மெண்ட் போட்டால் க்யூர் ஆயிருதுன்னா அவங்க அப்படியே தே ப்ரொலாங் இட். பட் தட் இஸ் நாட் கரெக்ட். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், திருப்பூர்லேருந்து. உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் ஆனந்த் மேடம். சொல்லுங்க ஆனந்த், உங்க கேள்விகளை நீங்க டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. சார், ஆப்ரேஷன் பண்ணி அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 மாசம் ஆச்சு சார். சரி. இப்போ காலே பிளாக் இருந்தது, இன்னும் கலர் சேஞ்ச் ஆகல சார். கலர் இன்னும் அந்த அப்படியே தான் இருக்கு. நீங்கள் ரெகுலராக சாக்ஸ் போடுறீங்களா? சாக்ஸ் போட்டுட்டு இருக்குங்க சார். ஒரு தடவை என் மருத்துவமனைக்கு வாங்க, ஏவிஸ்க்கு வாங்க. ஏவிஸ்க்கு பாருங்கள், நம்ம சொல்கிறோம் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா எப்படி என்ன பார்த்து சொல்கிறோம். அப்படிங்களா சார்? நேரில் தான் பார்க்க முடியுங்களா? டிவியில் எப்படிங்க சொல்லுங்கள். வேற ஏதாவது காலுக்கு எக்ஸசைஸ் அந்த மாதிரி இது இருக்கிறது? அவங்க சொன்னது வாக்கிங்லாம் புதுசாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இல்லைண்ணா. ஓகே டாக்டர் கண்ணன், இப்போ ஏவிஸ் மருத்துவமனை எங்கெல்லாம் இருக்கு? நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இப்போ பாண்டிச்சேரி.
ஸோ இந்த 4 இடத்துலையும் நான் இது பண்ணுறோம். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த வர சண்டே வந்து நாங்கள் ஃப்ரீ கன்சல்டேஷன் இது பண்ணுறோம், ஆஃபர் பண்ணுறோம் இந்த வர சண்டே. ஸோ மதுரை இதுக்கு, ஸோ மதுரை வியூவர்ஸ் தே கேன் யூஸ் இட். ஓகே. ஸோ மதுரையில் இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை வந்து இலவச கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து இந்த சண்டே அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே. டாக்டர் விஜயகுமார், இப்போ வந்து வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான், லேசர் ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து அட்மிஷன் போட்டு பண்ணணுமா இல்லை ஓபிலே வந்து பண்ணிக்கலாமா? அந்த ப்ரொசீஜர் பற்றி இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமாக சொல்ல முடியுமா? அட்மிஷன்ன்றது சிம்பிள். ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக தான் அட்மிஷன் போடுறோம். ஒரு 4 hours ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியது வரும். ஸோ அது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறோம். காத்தில் வந்துட்டு 1 மணி நேரம் இருந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு இட் வில் டேக் ஒரு காலன்னா 20 minutes 30 minutes, 2 காலன்னா ஒரு 1 hourன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 hours ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்சர்வேஷனில் இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ சிம்பிள் தான். ஓகே. டாக்டர் கண்ணன், அதே மாதிரி அந்த ப்ரொசீஜர் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடலாம், அடுத்த நாள்லேருந்து அவங்க வந்து அவங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைசஸ் நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்க? ஏன்னா மறுபடியும் அவங்க அதே வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ரீஅக்கரன்ஸுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்படிங்கும்போது என்ன மாதிரியான அட்வைசஸ் நீங்கள் பொதுவாகவே பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க? கண்டிப்பாக அவங்களோட லாங் ஸ்டாண்டிங் ப்ரொஃபஷனாக இருக்காங்கன்னா அதை மாடிஃபை பண்ணிக்க நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம் கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு 3 months ஸ்டாக்கிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை மறுபடியும் செக் பண்ணிவிட்டு ஒரு 1 month 3 monthல செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது எப்படி இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ பட் அடுத்த நாள் இருந்தே அவங்களோட ரொட்டீன் ஒர்க் தே கேன் டூ. ஓகே. அதே மாதிரி இப்போ பொதுவாகவே இந்த லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணால் வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு, இல்லை இவங்களுக்குலாம் வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒபிசிட்டி ஒபிசிட்டி. ஓகே. நம்பர் 1. ஸோ வலியான வேர்கோஸ் வெயின்ஸ் இருந்தாலே நல்லாவே குறையும். வேர்கோஸ் வெயின்ஸ் இல்லைன்னா வர வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு மேனேஜ் யுவர் டயட். ஸ்மோக்கிங் இருந்தால் எடுத்துடணும். தென் ஹெவி வெயிட் லிஃப்டர்ஸ், அவங்களுக்கு ஃபேமிலியில் வேர்கோஸ் வெயின்ஸ் இருந்தால் பெட்டர் டு அவாய்டு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த 50+ ஏஜ் ஃபேக்டருக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு சொல்லும்போது இப்போ இந்த நீங்கள் சொல்கிற பாசிபிலிட்டிலாம் ஒரு 30+ல இருந்தாலும் அவங்களுக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் வருமா? பேசிக்கலாக இது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளங்க. ஸோ இவங்களுக்கு ஜெனட்டிக் மூலியமாக வெயின்ஸ் டேமேஜ் ஆயிருந்தால் அடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆட் ஆனால் கண்டிப்பாக வரும். ஓகே. ஜெனட்டிக் டேமேஜ் இருந்தால் கூட கம்மியாக இருந்தால் லைஃப் லாங் தே மே நாட் நெசசரி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 90 to 95% of the people are having a genetic problem with varicose veins and piles together. These are combinated problems. piles இருக்கவங்களுக்கு varicose veins வரலாம், varicose veins இருக்கவங்களுக்கு piles வரலாம். ஓகே. அடுத்த ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. வணக்கம். இல்லை, கால் கட் ஆயிடுச்சு. அண்ட் டாக்டர், பொதுவாகவே வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த நின்றுட்டே செய்கிற வேலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அவங்க வீட்டில் நடக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயம். இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த டைல்ஸ் இருக்குது. ஸோ யாரும் அந்த வெறுங்கால நடக்கக்கூடாது, ஸ்லிப்பர்ஸ் போட்டு நடங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த வெறுங்கால் நடக்கிறதுக்கும் இல்லை குதிகால் வலிக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லை, அது வந்து சம்மந்தம் இல்லை. பட் அந்த வலி குறையிறதுக்கு மெயின் வெயிட் தான், ஓவர் வெயிட் தான். ஓவர் வெயிட் இருந்தால் குதிகால் ஜாஸ்தியாக வலிக்கும், ஆங்கிள் பெயின் அதெல்லாம் ஜாஸ்தியாக வரும், ஆணி வரும், கார்ன் ஃபுட் அதெல்லாம் வரும். ஸோ ஓவர் வெயிட் குறைச்சாலே. அண்ட் வாக்கிங் இஸ் குட் திங் ஃபார் த வேரிகோஸ் வெயின்ஸ். ஸோ வாக்கிங் நிறுத்தக்கூடாது. நின்றுட்டு வேலை செய்து உட்காந்து இருக்கிறது வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு நல்லதில்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ஸ்டாக்கின்ஸ் மாதிரி வேறு என்னெல்லாம் ஒரு டெம்பரரியாக இப்போது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஸ்லிப்பர்ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வெரிகோஸ் ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நைட்டு தூங்கும்போது காலு தூக்கி வச்சுக்கலாம், 2 தலானி போட்டுக்கலாம். ஸ்டாக்கிங்ஸ் வந்து ப்ராப்பர் ஸ்டாக்கிங்ஸ். டாக்டர்கிட்ட போயிட்டு அது எந்த மாதிரி ப்ரெஷர் வேணும் அந்த மாதிரி ப்ரெஷரு ஃபுல்லாக போடணும். ஸ்டாக்கிங்ஸ் ஒழுங்காக போடணும். பெட் டு பெட், அதில் எக்ஸ்கியூஸ் கிடையாது. அதே மாதிரி தே கேன் கீப் வாக்கிங். வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். ஓகே. டாக்டர் கண்ணன், இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பொதுவாகவே என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸோட இல்லை என்னென்ன ரீசன்னால அவங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வராங்க? ரீசன் சார் சொன்ன மாதிரி ஜெனட்டிக் தான். பட் பெரும்பாலும் வர்றவங்க பார்த்தீங்கன்னா
கால் டிஸ்கலர் மாறுறது இல்லை புண்ணு ஆகிறது அந்த மாதிரி அவங்க தான் வர்றாங்க. லாங் ஸ்டாண்டிங் ஒர்க் இருக்கிறவங்க வராங்க. இப்போ லாங் ஸ்டாண்டிங் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வர பேஷண்ட்ஸை இப்போ நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, பட் நின்னுட்டு இருக்கவங்களுக்கு ஜாஸ்தி வருதுன்னா அப்போ உட்கார்ந்திருக்கவங்களுக்கு எப்படி அதிகமா வருதுன்னா புரியல. பேசிக்கலி blood has to go up. ஓகே, இட்ஸ் against the gravity. ஸோ உட்கார்ந்தாலும் நின்றுந்தாலும் blood will get stagnant. அதுதான் varicose veins. நீங்கள் நடக்கும்போது தட் இஸ் த மெக்கானிசம். ஹார்ட் வந்து ஒரு மோட்டர் மாதிரி பம்பிச்சு கீழே போகிறதுக்கே மோட்டர் இஸ் ஒர்க்கிங், த ஹார்ட் இஸ் ஒர்க்கிங். புரியுதா? அது மேலே வர்றதுக்கு அகைனிஸ்ட் கிராவிட்டின்னா அங்கே எதுவும் மோட்டர் இல்லை. என்ன மோட்டர்னா அந்த வாக்கிங் தான். இந்த காஃப் மசில்ஸ் வில் ஸ்குவீஸ் அண்ட் ரிலீஸ். அதுதான். ஸோ வென் யூ ஆர் வாக்கிங் அந்த பிளட் ஒரு ஸ்டெப்பு மேலே போகும். இது மேலே போனது கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் வால்ஸ். அந்த வால்ஸ் டேமேஜ் ஆனால் மேலே போகிறது வந்து திருப்பி கீழே இறங்கும். இதுதான் மெக்கானிசம். ஸோ அதனால் வாக்கிங் இஸ் குட். வென் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆர் சிட்டிங் இட் இஸ் வர்ஸ். ஸோ பொதுவாகவே ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், ஒரு எக்ஸசைஸ், Exactly. வெயிட் போடாமல் பார்த்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் வரதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்று ரீசன்ஸ் கேட்டிங்க. ரீசன்ஸ் வந்து 95% வந்து ஜெனட்டிக் தான். செகண்டரி ரீசன்ஸ் நிறைய உண்டு. செகண்ட் ரீசன்ஸ் வந்து ஒரு சர்ஜரி நடந்தாலும் வரலாம், டிவிடினால் வரலாம், டீப் வீனஸ் த்ராம்போசிஸ், டீப் வெயின்ஸில் இருக்கலாம், அதில் கிளாட் வந்தால் கூட வரலாம். அதே மாதிரி ஏதாவது டியூமர்ஸ் இந்த வயிற்றுக்குள்ளே லைக் ஏன்னா கிட்னி டியூமர்ஸ், ரெட்ரோபெரிட்டனல் சார்கோமாஸ், இந்த மாதிரி பெல்விஸில் ஒரு டியூமர்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த blood flow அப்ஸ்ட்ரக்ட் ஆகிடும், ஃப்ரீயாக போகாது. ஸோ இதனால கூட செகண்டரி ரீசன்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளோ நேரம் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏவிஎஸ் மருத்துவமனை வழங்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் தீர்வுகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.